அதிமுகவில் எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் பக்கம் செல்வதை தடுக்க அவர்களுக்கு அமைச்சர் பதவி தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதை நம்பி எம்எல்ஏக்கள் பலரும் பன்னீர்செல்வம் பக்கம் செல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் புதிதாக செங்கோட்டையன் மட்டுமே சேர்க்கப்பட்டார். இதனால் எம்எல்ஏக்கள் அதிருப்தியடைந்த நிலையில் அவசரமாக பதவியேற்றதால் உடனடியாக துறைகளை பிரித்து கவர்னருக்கு கோப்புகளை அனுப்ப முடியவில்லை. பதவியேற்ற பின் கூடுதல் பொறுப்புகளை வகித்து வரும் அமைச்சர்களிடமிருந்து துறைகளை பிரித்து அமைச்சர் பதவி வழங்குவதாக உறுதியளித்திருக்கும் நிலையில் யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி வழங்குவது, மற்றவர்களை எப்படி சமாதானப்படுத்துவது என்று சசிகலா தரப்பினர் ஆலோசித்து வருகிறார்கள். ஆனால் சில எம்எல்ஏக்களோ தங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை என்றால் பன்னீர் பக்கம் தாவ திட்டம் தீட்டி வருவதால் இன்னும் சில தினங்களில் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும். அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை நம்பி எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கள் அமைச்சரவை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.